தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சந்திரா உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் போன இடத்துல அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது கார்த்தியோட ஃப்ரெண்டு இளையராஜா. கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தோட சந்திராவை திட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயத்தை இவங்க எப்படி சமாளித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனாண்டி ஆஃபீஸ்க்கு வந்து விசாரிச்சுட்டு போனதை அருண் வந்து பார்த்துருப்பாரு. உடனே இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்ல கார்த்தி அடுத்த செகண்ட் ஒரு பிளானை வந்து போடுறாங்க. இளையராஜாவை அங்கே கார்த்தியாக உட்கார வச்சுட்டாங்க. ஸோ சந்திராவையும் ஏமாத்தியாச்சு. இங்கே பயங்கர கோவத்தோட திரும்பவும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும். இவன் உண்மையை நிரூபிக்கிறேன்னு என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவன் முன்னாடி கூட்டு போய் என்னை வந்து அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தோட அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. ஸோ ரோகிணி பார்த்தீங்கன்னா கார்த்திக் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ராஜராஜனும் நம்ம மாப்பிள்ளை வந்து என் தங்கச்சி பையனே கிடையாது அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் சொல்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்கிறாங்க. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும், அப்போ நீ என்ன பண்ணுறான்னு நான் பார்க்குறேன்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, நீ மாப்பிள்ளை மேலே இருக்கிற கோவத்தினால இப்படியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சந்திரா சொல்கிறத அந்த வீட்டில் யாருமே நம்பலை. ஸோ இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா உண்மை எதுவும் இருக்குமோன்னு ரேவதிக்கு மட்டும்தான் சந்தேகம் வருது. அந்த சமயம் பார்த்து கார்த்தியுடைய என்ட்ரி. கார்த்திகிட்டையும் சாமுண்டீஸ்வரி மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களை நம்பாமல் இல்லை, இவ சொன்னான் அப்படின்றதுக்காக தான் நான் சென்னைக்கு போனேன், ஆனால் இங்கே இருக்கிற ஆளை அங்கே இருக்கிறதா சொல்லி இவ தான் என்னை வந்து கோவப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், அப்புறம் எதுக்காக என்னை சென்னையில் போய் தேடணும்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு ரொம்ப நாளாக என் மேலே கோவம், ஸோ அதனால தான் அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இப்போ நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க, கூடிய சீக்கிரம் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து போக ரேவதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஒருவேளை இவன் பாட்டியுடைய பேரனாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தில் கார்த்திகிட்டே இதை பற்றி விசாரிக்கிறாங்க. ஆனால் கார்த்தி உண்மையை சொல்லலை, எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறாங்க. ரேவதிக்கு சந்தேகம் அதிகமாகுது. இவன் என்ன ஒன்றுமே சொல்லாமல் போகிறான், இவனை நம்பலாமா வேண்டாமான்னு ரேவதி சந்தேகத்தில் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சந்திரா கார்த்திக் இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திராவுக்கு கார்த்தி யார் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு கார்த்தியை பார்த்து சவால் விட, அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொல்கிறேன், நான் தான் ராஜா சேதுபதியோடைய பேரன், நான் நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும், கும்பாபிஷேகத்தை நடத்தணுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன், என் பொறுமையை வந்து சோதிக்காதீங்க, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இப்போ தான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் உங்களை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டும், நீங்களும் உங்கள் கணவரும் மீட் பண்ண வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரா கிட்ட ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது சந்திரா பார்த்தீங்கன்னா, நீ யார் என்ன அப்படின்றத கூடிய சீக்கிரம் நான் எவிடன்ஸோட நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த செகண்ட் தன்னுடைய கணவரை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இந்த தடவையாவது நான் நம்பிக்கையோடு இருந்தேன், ஆனால் எல்லாமே சொதப்பிடுச்சு, நம்ம போடுற திட்டம் எல்லாமே அவன் வந்து சரி கட்டிடுறான் அப்படின்னு சொல்லி எவிடன்ஸோட கரெக்டாக வந்து அவனை நிரூபிக்கணும், அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ரேவதிக்காக கார்த்தி ஒரு கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வாங்குவியோ மாட்டியோ அப்படின்ற சந்தேகத்தில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல, சரி அதனால தான் நான் வாங்கிட்டு இருந்தேன், இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு ரிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ண. ஸோ அந்த இடத்துல ரேவதி பார்த்திங்கன்னா உன் மேலே கோவம் இருந்தது உண்மைதான், உன் மேலே சந்தேகப்பட்டதும் உண்மைதான், ஆனால் இப்போ அந்த கோவமெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கி கையில் போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த சமயம் கார்த்தியுடைய அம்மா வந்து கால் பண்ணுறாங்க, நான் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் தான் இருக்கேன், ரேவதியை கூட்டிகிட்டு உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்ல, கார்த்தி இந்த விஷயத்தை ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. ரேவதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு, எதுக்காக இப்போது அத்தை வந்து உடனே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. அது ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். கார்த்தி தன்னுடைய அம்மா கிட்ட எதுக்காக தன்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, சரி உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோஷியர்கிட்ட காட்டலான்னு சொல்லி கொண்டு போனேன், ஆனால் ஜோஷியர் வந்து ரேவதிக்கு பெரிய கண்டம் இருக்குது, 5 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ போகிறதா சொன்னாங்க, ஸோ அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் வர சொன்னேன், இதோ அங்கே உட்காந்துட்டு இருக்காருல அந்த சுவாமிஜி கிட்டே நான் வந்து பரிகாரம் கேட்டேன், அவர் வந்து ரெண்டு பேரையும் வர சொன்னார், அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் ஃபோன் போட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போது ரேவதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போக
போக போகிறது, 5 வருஷம் அங்கேயே இருக்க போகிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் துடிதுடிச்சு போயிடுவாங்களேன்ற வருத்தத்தில் ரேவதி ஒரு பக்கம் இருக்காங்க. கார்த்திக், ரேவதி இவங்க 2 பேரும் சாமிஜியை மீட் பண்ணுறாங்க. ஸோ சாமிஜி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அபிராமியை மாலை 2 வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இந்த உண்மையை அத்தைக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி ரேவதி கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அபிராமி மாலையோட கொண்டு வந்து கொடுக்க ஸோ மாலையை 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னும் எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.